நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10/7/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு 6 மணி ஷோ 6 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன நம்பர்கள் வருது அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு சூப்பராக வினிங் இருந்துச்சு. அதாவது பி போர்டு வந்து நமக்கு 8க்கு 5 அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம். அந்த நம்பர் வந்துச்சு. அதெல்லாம் வந்து நமக்கு என்ன நம்பர் வந்துச்சுன்னா 89, அதே மாதிரி 806, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 93, 659, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 733, 809. சரிங்களா? இதில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பி போர்டு 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் தான் கன்ஃபார்மாக வரும்னு சொன்னோம். அதே மாதிரி வந்துருந்துச்சு. அதே மாதிரி 6க்கு 3 தான் கொடுத்தோம். அது ரொம்ப 2 நம்பருமே நமக்கு செம்ம வின்னிங். 2 நம்பருமே அருமையாக கொடுத்துருந்தோம். 6ஆம் நம்பருக்கு 3 நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துருந்துச்சு. அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். இந்த 2 நம்பருமே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்சாக இருந்தது. ஒரு நல்ல வின்னிங் தான். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான வின்னிங்னு சொல்லலாம். 8ஆம் நம்பர் பி போர்டில் செம்மையாக கொடுத்துருந்தோம். ஒரு அருமையான மெத்தட். அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தால் கூட சூப்பரான வின்னிங் எடுத்துக்கலாம். ஒரு அருமையான மெத்தட், அருமையான ஒரு வின்னிங் தான் இன்றைக்கி. நம்ம எப்போயுமே வந்து 1 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வின்னிங் இருக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி 8ஆம் நம்பர் பி போர்டில் சூப்பரான வின்னிங். அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி அதுக்கு வந்துருந்துச்சு செம்ம வின்னிங். நமக்கு வந்து ஆப்ஷனெலாம் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்து 8ஆம் நம்பர் தான். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டை நம்ம என்ன கொடுத்தோம் 8, அதே மாதிரி 3, இந்த 2 நம்பருமே கொஞ்சம் வந்தால் 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வந்தாலும் இல்லை 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 2 நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா 8, 3 2 நம்பருமே கொடுத்தாங்க. 389 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஒரு மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு செம்ம வின்னிங் தான். சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள், அதாவது இந்த 6 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்த்தலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. இந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏங்க 7ஆம் நம்பர் வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1ஆம் நம்பருக்கு, அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி 7ஆம் நம்பர் வருது அப்படின்னா நாளைக்கு 3க்கு 7, அதாவது 6 மணி ஷோவுக்கு 3க்கு 7ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நமக்கு மேட்ச் ஆகுது. உங்களுக்கு அது கணக்கு வருதுன்னு பாருங்கள். 3க்கு 7 அப்படி வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் 3க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சிங்க ஒரு சூப்பரான ஒரு நம்பர் இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவு கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுத்துடலாம். சரிங்களா? அந்த மாதிரி கன்ஃபார்ம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7, 1 அப்படிங்கிற நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து நமக்கு ஏ போர்டிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு வந்து கணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு 7ஆம் நம்பர், 1ஆம் நம்பர் 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் இந்த ட்ராவை கொடுக்குறோம். உங்களுக்கு அதுமாதிரி மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். கணக்கு வருது அப்படின்னு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு எனக்கு 2ஆம் நம்பர் மேலே டவுட். ஏன்னா 2ஆம் நம்பர் தான் வரணும். 8க்கு 2ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அது மாதிரி வருதான்னு பாருங்கள். எனக்கு திரும்ப காமிச்ச வரைக்கும் 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு தான் காமிக்குது. உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள். ஏன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு 7ஆம் நம்பர் வரணும், 2ஆம் நம்பர் வரணும் அப்படிங்கிறது என்னோட கணக்கு. ஆல் போர்டில் எனக்கு 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா போன ட்ராவில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் இல்லையா? அதே சேம் டைம் நமக்கு வந்து 7, 2 அப்படிங்கிற நம்பர் இந்த ட்ராவிலே நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் அமையறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. இது கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். சரிங்களா? அது மாதிரி வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கணக்கு வரதுனால நம்ம கொடுக்குறோம். 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஹெவியாக வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள். சரிங்களா? வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதாவது 3க்கு 7, 3க்கு 8க்கு 2 அந்த கணக்கு கொடுக்குறோம். அதான் புரியுதுங்களா உங்களுக்கு என்ன கணக்கு வருதுன்னு? 7ஆம் நம்பரும் கொடுக்குறோம், 2ஆம் நம்பரும் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் நமக்கு 8, 3ங்கிற 2 நம்பர் இருக்குது. அதே 2 நம்பர் அப்படியே பவரில் வச்சுருக்கிறோம். சரிங்களா? அந்த மாதிரி வந்தால் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு 6ஆம் நம்பர். ஏன் 6ஆம் நம்பர் வருதுன்னா 8க்கு 6ங்கிறத எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அது போக நமக்கு 086, 659, 389. அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 08 அப்படிங்கிற நம்பர், 06 அப்படிங்கிற நம்பரில் 65 அப்படிங்கிற நம்பர், அதே மாதிரி 86ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சம் போன்ற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள். 6, 5, 9, அதே மாதிரி 3, 8, 9 அந்த கணக்கில் கொடுக்குறோம். அதே மாதிரி மெத்தடில் ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இப்போ நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். மேட்சாலும் எடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஓரளவு கன்ஃபார்ம் நம்பரே கையில் வச்சுருக்கிறோம். அது வருதான்னு பாருங்கள். திரும்ப எனக்கு இப்போ வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு 5ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க போன ட்ராவில். அதே மாதிரி 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 நம்பர் கரெக்டாக வந்துச்சு. அதே மாதிரி 6ஆம் நம்பர் கொடுத்தாங்க பி போர்டில். ஏ போர்டில் உங்களுக்கு 3ஆம் நம்பர் கொடுத்தாங்க. அது 2 அழகாக மேட்ச் ஆச்சு. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நமக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எனக்கு 9ஆம் நம்பர் திரும்ப மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வந்து சி போர்டில் திரும்ப வந்து உங்களுக்கு 9ஆம் நம்பர் கிடைக்குதான்றதையும் பாருங்கள். ஏன்னா அப்படி தான் ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 9ஆம் நம்பர் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய நம்பரில் மறுபடியும் ஒரு 9ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. 3, 9 வைப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ஏன்னா 15 ட்ராவுக்கு மேலே போச்சுன்னா ஒரு மாதிரி ஆடுவாங்க. இப்போ 10 ட்ராவுக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா?
இப்போ 10 ட்ராவுக்கு பக்கம் ஆகும்போது நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேறு மாதிரி மெத்தடில் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், 729 அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம். அதாவது 729க்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதை தாண்டி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா 169 அப்படிங்கிற நம்பர் 169 அப்படிங்கிற நம்பர் வரலாம். அப்படி இல்லை 169 வரலைங்க உங்களுக்கு அப்படின்னு வேறு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 155 அப்படிங்கிற நம்பர் 165ங்கிற நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பரும் எனக்கு இந்த ட்ராவில் அதிகமாக மேட்ச் ஆகுது. அதாவது 729 165 அப்படிங்கிற இந்த 2 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா, அது மாதிரி வந்தால் கூட எடுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து எல்லாமே இப்போ நம்ம கொடுத்த நம்பருக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லாத நம்பர் 729 டேரெக்டாக அதே மாதிரி 9ஆம் நம்பர் வச்சு ஆடுறாங்க அப்படின்னு வரும். இல்லை அப்படின்னா 725 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க. அப்படியான எந்த நம்பரும் சம்மந்தம் இல்லாத ஒரு நம்பரும் வந்து விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படி பார்த்தாலும் நமக்கு இன்றைக்கி பெனிஃபிட்டான ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அதுவும் 6 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இந்த ட்ராவில் இருக்குது. சரிங்களா, அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் ஆல் போர்டில் பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம், 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம், 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம், அதே மாதிரி 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது. 72ன்னு எடுத்துக்கலாம், இல்லை 95ன்னு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 2ஆம் நம்பர் கொஞ்சம் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இது மாதிரி வருதான்னு பாருங்கள். அப்படி அதே மாதிரி 5ஆம் நம்பர், இந்த 3 நம்பர் 4 நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். வராமல் போகவே போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போ கொடுத்தோம் 2 நம்பர் பாஸ் பண்ணுறோம். நேற்று ஆல் போர்டும் சரி எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஆல் போர்டில் 2 நம்பர் அழகாக பாஸ் ஆகுது. நம்ம எப்போ கொடுத்தோம் ஆல் போர்டு 4 நம்பர் கொடுப்போம், 2 நம்பர் பாஸ் ஆகிடும். சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு 8 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர் வருதுங்க அப்படின்னு பார்த்தா 8 மணி ஷோவுக்கு 85 288. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 936 59. இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி 8 மணி ஷோவுக்கு கிடச்ச நம்பரு. இந்த நம்பரை பேச வச்சுட்டு நமக்கு 8 மணிக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. 8 மணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே வந்து ஃபேவரபுளாக நம்ம கொடுத்துருவோம். 8 மணிக்கு சூப்பர் வின்னிங்கே கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8 மணியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏ போர்டு 9 நம்பருக்கான வாய்ப்புகள். எதனால் எனக்கு 9 நம்பர்னா 6க்கு 9 தான் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. அது மாதிரி 6ஆம் நம்பருக்கு 9 நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். 6ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாகவும் நமக்கு 9 நம்பருக்கு 6ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி, 6ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அது மாதிரி ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள். இன்றைக்கி 6ஆம் நம்பர் தான் கொடுத்தாங்க. அதாவது 2க்கு 6 அதே கணக்கு, அதே மாதிரி 5க்கு 8 8க்கு 9. சரிங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு என்ன கொடுப்பாங்க, அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6க்கு 9 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுறக்கும் அதுலேருந்து வரக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் தான் எனக்கு தோணுது. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது, அதாவது 9ஆம் நம்பர் பேச ஏதாவது கணக்கு வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் மறுபடியும் இந்த ட்ராவில் இருக்கணும். ஏன்னா 2 போர்டுலையுமே நமக்கு 9ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள். வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா 6க்கு 1ங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள். அது மாதிரி ஏதாவது 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்குங்கிறதான் சொல்கிறேன். சரிங்களா, ஏன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 6க்கு 1, அதாவது 6க்கு 9 6க்கு 1ங்கிற மாதிரி மெத்தட்லேயும் நமக்கு ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 6க்கு 9 6க்கு 1 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது ஏதாவது கணக்கு வருதுன்னு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னங்க கொடுத்துருக்கீங்கன்னா, பி போர்டு எனக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஹெவியாக வரக்கூடிய நம்பர் 8ஆம் நம்பர். எங்கள் 5க்கு 8 வருமானா கண்டிப்பாக 5க்கு 8 தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த மாதம் 5க்கு 8 வரும். 5க்கு 8 5க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி நமக்கு 5க்கு 8ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அந்த மாதிரி ஏதாவது 5க்கு 8 வருதான்றதை பாருங்கள். வந்தால் எடுத்துக்கங்க. சரிங்களா, 5ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 8ஆம் நம்பர் வந்து விழுந்துடும். அந்த மாதிரி 8ஆம் நம்பர் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பர் வந்தால் 8ஆம் நம்பர் வந்துடும். அந்த மாதிரி வந்து 8க்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவை கொஞ்சம் பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகுது. செமையாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. கணக்கு வந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. சரிங்களா, அதே மாதிரி நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர். ஏன் 3ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா 5ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 3ஆம் நம்பர் வந்து விழுந்துடும். 5க்கு 3ங்கிற நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. நமக்கு ஒரு சில நம்பர்கள் டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் எனக்கு 8 9ங்கிற நம்பர், அதே மாதிரி 3ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. அந்த மாதிரி இது உங்களுக்கு கணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஏன்னா 9க்கு 2ங்கிறது செமையாக மேட்ச் ஆகும். சரிங்களா, 9க்கு 2 இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 9க்கு 2ங்கிற நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. 982ன்னு வரலாம். இல்லை அப்படி கணக்கு வருதுன்னா 182ன்னு வரலாம். இந்த மாதிரி வருதா, நான் 932ன்னு வருதா, இந்த மாதிரி மெத்தடில் வருதானுங்கிறதையும் பாருங்கள்.
ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா நம்ம கொடுத்துருக்கோம், அதனால தான் கொடுக்குறோம். அதே மாதிரி 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 9க்கு 7ங்கிறதும் நம்ம எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக வரக்கூடிய நம்பர் தான். 9க்கு 7ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆயிடும். அந்த மாதிரி வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம். 8 மணி ஷோக்கு. சரிங்க, இந்த ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 2ஆம் நம்பர் டவுட் இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி 9ஆம் நம்பர் 8ஆம் நம்பரில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது 8 மணி ஷோக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.